தர்மபுரம் என்ற ஒரு இடத்துல 4 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 4 நண்பர்களும் ஒன்றாகவே ஒற்றுமையாகவே வாழ்ந்து வந்தாங்களாம். பாடசாலைக்கு ஒன்றா செல்றதுல இருந்து விளையாடுறது மட்டும் எல்லாமே ஒன்றா சந்தோஷமாகவே இருந்து வந்தாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் பாடசாலைக்கு போகும்போது கதைச்சி கொண்டே இருக்கேக்க அவங்களுடைய ஆசிரியரை காணல. என்னடான்னு பார்த்தா புதுசாக ஒரு ஆசிரியர் வந்திருந்தாங்க. அதுவும் அவங்க கதைக்கிற விதம், அவங்க செய்கிற செயற்பாடுகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. வகுப்பறைக்கு கூட ஒரு கப்பை கொண்டு வச்சு கொண்டே இருந்து கதைச்சாங்க. அதுக்குள்ள ஏதோ வித்தியாசமாக இருந்தது போல அந்த 4 பிள்ளைகளும் உணர்ந்தாங்க. சரி, என்னவா இருக்க போகுதுன்னுட்டு எல்லாரும் இருந்து பாடத்தை கவனிப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாடம் எடுக்கிற எண்ணத்திலேயே இல்லை. தண்டை பாட்டில் சும்மா ஏதாச்சும் கதைச்சு கொண்டு இருந்தாங்களாம். அப்பேக்க அந்த வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவனான தீபக் வந்தானாம். தீபக்கை பார்த்த உடனும் அவங்க ஒரு வித்தியாசமா அவனை பார்த்து, தம்பி இங்க வா என்று கூப்பிட்டாங்க. அவனும் சொல்லுங்க டீச்சர்னு சொல்லி போகும்போது அவங்க பாடம் சம்பந்தமாக கேள்வி கேட்காம அவனை பார்த்து கேட்டாங்க, டேய் உனக்கு இந்த செய்வின சூனியம் ஆத்மா மேலே எல்லாம் நம்பிக்கை இருக்கா என்று சொல்லி. அதுக்கு அவனும், எனக்கெல்லாம் பயம் இல்லை, இங்க பாருங்க கத்தி, பொம்மை கத்தி, எந்த பேய் வந்தாலும் குத்தி இதால கிழிச்சிடுவேன், எனக்கெல்லாம் பயம் இல்லை, நான்லாம் யார் தெரியுமா என்று சொல்ல அதை கேட்ட அந்த ஆசிரியர் கொஞ்சம் வித்தியாசமாக செயற்பட ஆரம்பிச்சாங்க. அப்படியா? உனக்கு பேய பார்த்துலாம் பயம் இல்லையா? சரி, ஒன்றும் தேவையில்லை, இங்க வா, இந்தா இத குடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம் உனக்கு பேயில நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி சொன்னாங்களா. இதை குடிக்கணுமான்னு யோசிச்சுட்டு அவனும், அட டீச்சர், இது என்ன ரத்தம் மாதிரியே இருக்கே, என்ன ஸ்மெல் வேற வித்தியாசமா இருக்கே, என்ன டீச்சர் இது என்று சொல்லி கேட்டுக்கொண்டே அவன் ஏதோ மயங்கினது போல டீச்சர் சொன்னாங்களாம், இதை குடி என்று சொல்ல எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் அவன் கண்கள் எல்லாம் வெள்ளையா மாறி அவனும் அதை குடிக்க ஆரம்பிச்சானாம். குடிச்ச அப்புறமா அவன் தண்டை பாட்டில் போயிருந்துட்டானாம். இவங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சாம். ஏன்னா தீபக் பெருசாக யார் எது கொடுத்தாலும் குடிக்க மாட்டா. இன்றைக்கு அந்த ஆசிரியர் சொன்ன உடனும் மற்றும் எப்படி இவன் குடிச்சா என்று சொல்லி நண்பர்கள் எல்லாருமே யோசிக்க வலிக்கிட்டாங்களா. சரி, இதில் என்ன யோசிக்கிறது, அவனுக்கு ஏதோ அந்த ஜூஸ் பிடிச்சிருக்கு போல, அதைத்தான் குடிச்சிட்டான்ப்பா என்று சொல்லி சொன்ன அப்புறம் இவங்க சரின்னு சொல்லிட்டு கேன்டீனில் இருந்து கதைச்சி போட்டு வீட்டை போனாங்களா. ஸ்கூலுக்கு வந்த இவங்களுக்கு அவங்க டீச்சரை பார்த்த உடனும் ரொம்ப பயம் வந்துருச்சா. ஏன்னா நேற்று கட்டையாக இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப உயரமாக வேற மாறிட்டாங்க. அவங்க குரல் வேற வித்தியாசமாக இருந்துச்சாம். கொஞ்ச நேரத்தால் பார்த்தா அவங்க கண்ணு டக்குண்டு வெள்ளையாக மாறிடுச்சாம். இவங்களுக்கு என்னடா இது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாத நேரத்தில் டக்குண்டு அவங்களுக்கு கண்ணு வந்துச்சா. அவங்க சொன்னாங்களா, அச்சச்சோ உங்களோட படித்த தீபக் இருக்கான்ல, அவன் நேற்று காணாமல் போயிட்டானா. பாவம், நேற்று தான் சொன்னான் பேய் மேலையெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு. இன்னைக்கு பார்த்தா அவனை காணல, எந்த பேய் கொண்டு போய் சாக்கொலிச்சோ தெரியாது என்று சொல்லி ஆசிரியர் சொன்னாங்களாம். இதை கேட்ட நண்பர்கள் பயந்து போய் ஓடோடுண்டு ஓடி தீபக் வீட்டை போனாங்களாம். தீபக் வீட்டை போய் தீபக் தீபக் என்று சொல்லி கூப்பிட்டு பாட்டாங்களாம். அப்போ வந்தது அவங்க தங்கச்சி தானா. வந்து அவள் அழண்டு அளவழிக்கிட்டாளாம். எதுக்காக அழுகிறாண்டு இவங்க கேட்டபோது ஆனால் அவள் சொன்னா, அக்கா நேற்று அண்ணா ஸ்கூல்ல இருந்து வந்ததுலேருந்தே சரியில்லை, பேய் ஆவி பில்லி சூனியம் மண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் மேலே ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வேற வந்தது. அவன் வாயெல்லாம் ஏதோ ரத்தம் மாதிரி ஜூஸ் வேற இருந்தது. ஆனால் நாங்கள் என்னன்னு கேட்க அவன் எதுவுமே கதைக்கல, நான் படுக்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இரவு வேற அவன் ரூமில் இருந்து
போது, டீச்சர் நான் உங்ககிட்ட வர போகிறேன், எனக்கு அந்த ஜூஸ் வேணும், இல்லைன்னா நீங்கள் ஏன் ரத்தத்தை எடுத்து ஜூஸாக குடிங்க டீச்சர்ன்றலாம் சொன்னான். இதை கேட்ட நண்பர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா டீச்சர் ஜூஸ் குடித்த கதையை அவன் எப்படி இரவில் புலம்பி இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் அப்படி புலம்பினதுக்கு அப்புறம்தான் அவன் வீட்டை விட்டே காணாமல் போயிருக்கிறான். இதை கேட்ட நண்பர்களுக்கு இது சரியா படையல. மற்றது அவங்க டீச்சர் மேலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்தது. அந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்து கொள்ளணும்னு சொல்லி யோசிச்சு அவங்க நைஸாக எல்லாருக்குமே தெரியாமல் டீச்சர்ண்ட வீட்டை போய் பார்க்கலாம்னு முடிவெடுத்தாங்க. சரி, டீச்சர்ண்ட வீட்டை போய் பார்க்குறமே, அவங்களோட வீடு எங்கே இருக்கு ஏதுன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்க ஒரு நண்பி வா வா எனக்கு தெரியும் காட்டுறன்னு கூட்டிக்கிட்டு போனாலாம். கூட்டிக்கிட்டு போன அவளுக்கு அங்கே போனால் பயங்கரமான அதிர்ச்சியாம். ஏண்டா டீச்சர்ண்ட வீடு ஒரு சூனியக்காரின்ற வீடுன்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்கிற வீடாக இருந்துச்சாம். இவங்களுக்கு ஒரே யோசனையாக போச்சு. சரியண்டு அவங்க ரூமுக்கு போகும்போது 4 பிள்ளைகளும் பார்த்து ஒரு விஷயத்த ஏங்கி போனார்களாம். ஐயோ, இவன் என்ன இப்படி இருக்கிறா, இவனுக்கு என்னாச்சு? அடே அப்படின்னா டீச்சர் தான் இவனை வந்து சாக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி இவளுக்கு யோசனை வந்துச்சான். ஆனால் அப்போ பார்க்க தான் தீபக்கு மயங்கி போய் கிடந்தானா. இவங்க மயங்கி கிடக்கிறான்னு தீபக்னு கூப்பிடும்போது அவன் சொன்னானாம், டீச்சர் என் ரத்தத்தை குடிங்க, டீச்சர் என் ரத்தத்தை குடிங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் இருக்க. இதை கேட்ட நண்பர்களுக்கு பயம் வந்துட்டு, ஐயையோ என்னடி இது என்று சொல்லிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்தாங்களாம். வரும்போது டீச்சரை பார்த்தா இன்னும் பருமனாக வந்திருந்தாங்களாம். இவளுக்கு எல்லாம் ஒரே சந்தேகமாக போச்சுது. கொஞ்ச நேரத்தால் டீச்சர் அந்த ஜூஸை இந்தாங்க பிள்ளைகளா நீங்களும் குடிங்க என்று சொல்லி சொன்னாங்களா. ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை தெரியும் தானே, இல்லை மாட்டோம்னு சொன்ன ஒன்றும் டீச்சர் ஒரு மாதிரி முறுக்கி நழிச்சு ஏதோ எல்லாம் அசிங்கமாக பண்ணாங்களாம். இவர்களுக்கோ பயம். சரி டீச்சர் நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு சொன்ன டீச்சர் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்களாம். டீச்சர் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பித்த உடனே அவங்க உடம்பெல்லாம் முறுக்கி கொண்டு உடம்பெல்லாம் என்னமோ எல்லாம் பண்ணிச்சுதான். இதை பார்த்து அந்த பிள்ளைங்க எல்லாரும் சிரிச்சு போட்டு சொன்னாங்களாம், எங்கள் நண்பனையா நீ கொல்ல பார்க்குற, நீ பேயின்னா நாங்கள் அதுக்கு மேலே ஜித்துக்கில்லாடிங்க, நீ குடிச்ச அந்த ஜூஸில் நாங்கள் கோயிலோட தீர்த்தத்தை கலந்துட்டோம், அதால தான் உனக்கு இப்படியெல்லாம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பொசுங்கி செத்தே போயிடுவேன், இனிமேல் எந்த பிள்ளைகளையும் நீ தொடவே கூடாது, நாங்கள் சின்ன பசங்க தான், ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியும் தெரியுமா, எங்ககிட்டையெல்லாம் வச்சிக்காத, ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கும்போது டக்கண்டு அவள் தன்னுடைய கொடூரமான உருவத்துக்கு மாறினாலாம். அதை பார்த்த பிள்ளைகளுக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் எது என்னவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவள் உடலெல்லாம் பொசுங்கி இறந்து போயிட்டாளாம்.